தரமான படம், சூப்பரான படம், அழகான படம், கருத்துள்ள படம், நாட்டுக்கு தேவையான படம் 3BHK. இந்த படத்தை பற்றியான விமர்சனம். அதற்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்கிறேன். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் பார்த்தோம். அப்படியே மனசுக்கு இதமான ஒரு படமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு மனசுக்கு இதமான, மனசுக்கு பல விஷயங்களை யோசிக்க வைக்கக்கூடிய படமாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸ்ரீ கணேஷ். அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டை நம்ம இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். ஏன்னா இப்படி ஒரு படம் ஒரு கமர்ஷியலாக படம் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் ஒன்றும் பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுக்கவே முடியும். அதுவும் இவருடைய காஸ்டிங் வேற லெவலு. சரத்குமார் அவர்கள் இருக்காரு, சித்தார்த் இருக்காரு, தேவயானி இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொடுத்தவங்க. அவங்க கிட்ட வேலை வாங்கி இந்த மாதிரி ஒரு காமன் சப்ஜெக்டை ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டை சொல்லி புரிய வச்சு அந்த ஃபீலிங்ஸோட அதை கொண்டு வர வைக்கிறதுங்கிறது இவங்க யாருமே நடிக்கலைங்க, வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னென்னலாம் மனசுக்குள்ளே நினைப்பீங்க, என்னென்னலாம் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை வரும், என்னென்னலாம் எதிர்பார்ப்புகள் இருக்கும், என்னென்னலாம் பூர்த்தி ஆகும், எப்போ பூர்த்தி ஆகும், ஏன் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் ஆன்சர் இந்த படம் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையாலுமே இது படம் இல்லைங்க, காவியம் தான் சொல்லணும். உண்மையாலுமே 2025 இந்த படம் நின்று பேசும் அந்த அளவுக்கு ஒரு கருத்துள்ள படமாக இருக்குது. நல்ல திரைக்கதை, நல்ல ஃபேமிலி, நல்ல மியூசிக், நல்ல ஃபோட்டோகிராஃபி, நல்ல ஸ்க்ரீன் பிளே. படத்துடைய நகர்வுகள் எல்லாம் மனசுக்கு இதமாக இருக்குது. சரத்குமார் அவரோட நடிப்பு சூப்பர், சித்தார்த்தோட நடிப்பு சூப்பர், தேவயானியோட நடிப்பு சூப்பர், ஸ்ரீ கணேஷ் டைரக்ஷன் அருமை அருமை அருமை. தரமான படங்க, ஃபேமிலி படம், போய் பாருங்க.